ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1,999 தான் வரும். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நம்ம சேனல் நேமையே யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஃபேக்காக வாங்கி ஏமாற வேண்டாம், நம்மக்கிட்டே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேட் தான். சரிங்களா? நம்ம கொடுத்ததும் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். அந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கே உங்களுக்கு வந்து டிபி ஹிட் ஆகிருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து சிங்கிள் ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ட்ரேடும் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேடில் தான் உங்களுக்கு உள்ளே வருது. நம்ம கொடுத்ததும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஜிபிபி சிஹெச்எஃப் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி எதனால் இது டிபி ஹிட் போயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப்பில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து சார்ட் எடுத்துருக்கோம். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம சார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வேலை நம்ம பார்க்க வேண்டியது என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான். என்ன ட்ரெண்ட் அப்படின்னா இது வந்து சிஹெச் கொடுத்து ஸ்டாண்டிங்கில் வந்து நின்றுட்டுருக்க ஒரு ட்ரெண்டு. சரிங்களா? இந்த இடத்துல பை சைடில் நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இல்லை. எஸ்டர்டே வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து யூஆர் சிஹெச்எஃப், இது வந்து ஜிபிபி சிஹெச்எஃப். ரெண்டுமே வந்து கோர் ரிலேட்டிவ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அப்படின்னா ஒரு இதில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணாலே இன்னொரு இதுவும் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% அந்த கோரிலேட்டிவ் பேரும் அதே டைரெக்ஷனில் தான் போகும். சரிங்களா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு ரைட்டிங் தான் எழுத போகுது. அதுதான் வந்து ஜிபிபி சிஹெச்எஃப்பும் இயூஆர் சிஹெச்எஃப்க்கும் உள்ள மேஜரான ஒரு விஷயம். பட் அதுக்காக எல்லா ட்ரேட்லேயும் வந்து ரெண்டுமே டிபி போகுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஒரு சில டைம் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை ரெண்டும் ஹேண்டில் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா நமக்கு எல்லா இம்பேலன்ஸுமே புக்காய் தான் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணல. ஸோ பை சைடில் ஆர்டர் பிளாக் இல்லைன்னா செல் சைடில் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை டெசிஷனல் ஆர்டர் பிளாக்னு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ டெசிஷனல் ஆர்டர் பிளாக்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. சரிங்களா? லிக்விடிட்டி எடுத்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லாயிருக்கும் பவர். சரிங்களா? நீங்கள் இங்கேயே வந்து ஒரு ஐசிடி ஸ்ட்ராட்டஜிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து எடுப்பாங்க. ஏன்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்படியே இறங்குறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஐசிடி கான்செப்டில் போட்டு உள்ளே இறங்கி இங்கிருந்தே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்மளதில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி இறங்குறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து வருது. சரிங்களா? ஆர்டர் பிளாக்குக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து உள்ளுக்குள்ளே வருது. நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா டேரெக்டாக ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம ஒரு சிஹெச் பார்க்கணும். இது வந்து செஷன் டைமில் உங்களுக்கு அமையிறது வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி. செஷனில் அமையுது அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஹை அக்யூரஸியாக மாறிடும். ஒரு சிஹெச் வந்து வந்திருக்கு. இங்கே நீங்கள் என்ட்ரி வந்து தாராளமாக கொடுக்கலாம். பட் வந்து இல்லை சார், எனக்கு வந்து ஒரு சிஹெச் இருக்கிறதுனால நான் டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சிஹெச் செகண்டு சிஹெச் இங்கே. சரிங்களா? அப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு தள்ளி போகும். அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை சார் நான் ஆர்டர் பிளாக்லேயே எடுக்கிறதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான். டேரெக்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோடனே இது பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் ஓப்பன் ஆகுது. இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, டார்கெட்டை கீழே இழுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். வேறு எதுவும் பெருசாக நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. இது வந்து ஸ்டாப் லாஸு கீழே இழுத்துட்டு போயிடும். சரிங்களா? கீழேன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும். சார்
நீங்கள் அப்படி வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் சிகிச்சை அதாவது கவுண்டர் ட்ரெண்டில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறீங்க. இப்போ நீங்களே அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா கீழே அதனால தான் நம்ம வந்து இங்கே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். லிக்விடிட்டி இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து இருக்கிற லிக்விடிட்டியை ஆல்ரெடி தூக்கிட்டான். சரிங்களா, இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து பிஎஸ்எல்னு சொல்லுவோம். சரிங்களா, பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம், பை சைட் லிக்விடிட்டி. அதை தூக்கிட்டான். அடுத்தது மார்க்கெட் வந்து செல் சைட் லிக்விடிட்டி நோக்கி போகும். சரிங்களா, எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம், செல் சைட் லிக்விடிட்டி. இந்த எஸ்எஸ்எல்லை நோக்கி போகணுன்னா இவ்வளோ தூரம் அவன் வந்து இறக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கும் கீழே அவன் போயிருக்கான். பட் வந்து நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரிலேயான டார்கெட் வந்து இது வரைக்கும். சரிங்களா, ஒரு 1:16 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி நீங்கள் இவ்வளோலாம் கேப்சர் பண்ணவே தேவையில்லை. ஒரு 1:3 வரைக்கும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா, ரொம்ப நம்ம போட்டு இது பண்ணிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு டார்கெட் வந்து இங்கேயே முடிஞ்சிடும். ஒரு 1:6 அப்படின்றது இன்டர்மீடியட். இது வரைக்கும் வந்து விட்டு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அது வரைக்கும் இது பண்ணலாம். பிரேக் ஈவன் ஹிட்டு கிடையாது இது. சரிங்களா, 1:9 வந்து ப்ரோ, அதுக்கு மேலே வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க தான். இது வரைக்கும் சாலிட் டார்கெட். சரிங்களா, அவ்வளோதான் நம்ம வந்து சொல்கிறது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக நம்மளுடைய டிபியை வந்து மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டு நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஹைக்கு மேலே தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். சரிங்களா, ஒரு ஹை வந்து ஹண்ட் ஆகிற வரைக்குமே உங்களால் அந்த ஸ்டாப் லாஸோட ட்ராவல் பண்ண முடியும். சரிங்களா, அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிள் தான். சரிங்களா, இங்கே ஹை எடுத்திருக்கா, இங்கே தான் ஹை எடுக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பாசிபிள் தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:21 வருது. சார் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். ஆனால் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டட் டைமில் தான் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேஸு வெறும் 2 டேஸு 3 ஹார்ஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வரதுனால நல்லா இழுத்துட்டு மார்க்கெட் வந்துருச்சு. ஒரு 2 நாள் 3 மணி நேரத்துலேயே வந்து இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா, டோட்டல் ட்ரேடு. பட் வந்து 1:21 நீங்கள் பேசிக்லேயே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்மளால முடியாது. சரிங்களா, ஏன்னா வந்து பேசிக் டைமில் இது யாருனாலையுமே பாசிபிள் இல்லை. ஒரு 1:10 வரைக்கும் ஹோல்டிங்கே பெரிய விஷயம் தான். சரிங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ மற்றதில் வந்து கொடுத்து இது பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்மக்கிட்டே கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.